ஹே கைஸ், வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அவங்க அம்மா வந்துட்டு இல்லை நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீ நான் லைக் பண்ணுறல, அப்போ நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் எதுவும் பேச முடியாது. நெக்ஸ்ட் அந்த வீட்டுக்கும் சிட்டு இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கும் அழைச்சிட்டு போவாங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சொல்லப்போனால் இவ வாழ வேண்டிய வீடு. ஸோ பார்க்குறா, என்ன இத்தனை பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. சரி உனக்கு இந்த மாதிரி வீட்டில் வாழணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. சப்போஸ் நீ இந்த வீட்டு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. ஹீரோயின் வந்துட்டு என்ன திருக்குன்னு இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரி அது சரி உனக்கு எப்படி இந்த மாதிரி வீடெலாம் கிடைக்கும், நீ வந்துட்டு ஆர்ஃபனில் தானே வளர்ந்த அப்படின்னு சொல்லி டக்கு நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டு சரி உள்ள வா லக்கேஜ் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு உள்ள வர சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப தயக்கமா வெளியவே நிப்பா. அவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பால. உள்ள வரியா ஃபர்ஸ்ட் லக்கேஜ் எடுத்துன்னு சொல்லுவாங்களா. சரி மேட்னால உள்ளார போயிடுவா. உள்ள போனோமே அப்போ வந்து உட்காந்துருப்பா, ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பா. இவங்க என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸா போயிட்டு உனக்கு மெய்டு அழைச்சிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, நானிட்ட சொல்லுங்க அப்படின்னு திமுறா சொல்லுவாளா. இதை பார்க்கும் போதே மிஸ்ஸாக்கு வந்துட்டு கோவம் வரும். இந்த அப்போ ரொம்ப திமுறா நடந்துக்கிறாண்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நானி வருவாங்க. நானி வந்தனுமே ஹீரோயின் வந்துட்டு ஒரு வணக்கம் வைப்பா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதான் புதுசாக வந்த சர்வெண்டா, சரி நீ போயிட்டு அப்புக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணி விடு, வச்சு விட ரிமூவ் பண்ணி விட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இவ ஃபோன் வச்சுட்டு இருப்பா. சரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறான்னா பண்ணுமாண்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸாக கண்ணை கட்டுவாங்க. அப்போ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை கட்டுவாங்களா. இவ என்ன பண்ணுவானா அவங்களுக்கு நெயில் பாலிஷ் ஓகே போவா. ஏதோ தெரியாம வந்து மாத்தி வச்சிருவாளா இல்லை அதை ரிமூவ் பண்றாளான்னு தெரியல. டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏத்திடுவா. இதெல்லாம் பார்த்துட்டு மீசா ரொம்ப ஹாப்பியா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு இது கூட ஒழுங்கா வைக்க தெரியாதாங்கும் போது உடனே நான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு இழுத்து வச்சுட்டு உனக்கு ஒழுங்கா வேலை கூட பார்க்க தெரியாதா, அப்பகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பலர்னு அறிவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அவ திரும்பி அந்த அம்மாங்கிற மாதிரி மிஸ்ஸாவை தான் பாப்பா. அவங்க என்னன்னா அந்த பக்கம் திரும்பிப்பாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, உனக்கு ஒரு நெயில் பாலிஷ் கூட ஒழுங்கா வைக்க தெரியாதா, அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, நாங்க பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம், அதை போய் நீ வந்து தப்பு தப்பா வச்சுட்டு இருக்க, அதோட ரேட் என்னன்னு தெரியும்ல, உன்னை விட அந்த ரேட் அந்த இது வந்து காஸ்ட்லியானது, உன்னை விலைக்கு கொடுத்தா கூட அந்த அளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா பேசுவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, திருப்பி ஒழுங்கா வைக்க போவா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு கிளம்ப போவாங்களா. ஹீரோயின் ஓடி வந்துட்டு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுமா ப்ளீஸ்மா என்னை அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அழுவா. இவங்களுக்கு இங்கே நம்ம ஹீரோயின் இருந்து அவ வந்து கஷ்டப்படணும் இந்த அப்பு கிட்ட, அதான் அவங்களுக்கு ஆசை. ஸோ என்ன பண்ணுறான்னா ஹக் பண்ணிட்டு இங்கே பாருமா நான் குடிச்சுக்குள்ளே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஆற்றல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிஸ்ஸா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் போட்டோ பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா உன்னோட பொண்ணு உன்னோட சொந்த வீட்டுக்கே போயிட்டு வேலைக்காரியா இருக்கா, அது பாரு உன்னோட மிஸ்டர்ஸ் அதான் உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு எனக்கு தெரியாம ஒருத்தி வச்சிருந்தியா அவளுக்கு வந்து தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு பிளான் பாத்தியா, நான் இதுக்கு தான் 20 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமா. நெக்ஸ்ட் இங்கே ஜிட்டு வீடு தான் கட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாளா. சரி ஓனர் அம்மா வந்துட்டாங்க, ஜிட்டு இருக்காங்களா அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு எடுத்துட்டு வருவா. அப்படியே இவளுக்கு யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாதுல. டக்குன்னு நீங்க என்ன பண்ணுவாங்க, சைலண்ட் வந்தோடனே அந்த கிளாஸ் தெரியாம கீழே போட்டுருவா. சாரி சாரி மன்னிச்சிடுங்க நான் தெரியாம வந்து கீழே போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எடுக்க போவா. உடனே வந்துட்டு ஜிட்டு ரொம்ப நல்லவங்க தானே, ஏமா உடஞ்ச கிளாஸ் வந்து தொடுறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ஹீரோயினை பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் இப்போ தான் பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனா உண்மையான அம்மாவே இவங்க தான். இவங்களுக்கு என்ன திரட்டாங்க, ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. சரி வாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப நல்லவங்க இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கிளாஸ்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க. அவ கை வந்துட்டு ஹர்ட் ஆயிருக்கும். ஸோ கர்ச்சிஃப் போய் வைக்க போவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை இது ரொம்ப காஸ்ட்லியான கர்ச்சிஃபா இருக்கு, நீங்க எதுக்கு வந்துட்டு இந்த காயத்துல வைக்கிறீங்க வந்து, பரவாயில்ல இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு உன் கையை காட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மருந்து வந்து போடுவாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கர்ச்சிஃப் வந்துட்டு வைப்பாங்க. அப்போ இவங்க இவ்வளவு ஸ்பீடா நடந்துக்கலாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சரி மிஸ் அமுச்சு வச்ச பொண்ணு நீ தானம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் இவ கேட்பா, நீங்க என்ன இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, பார்க்கவும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க மனசும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அது இல்லாம உங்களோட கையை பிடிக்கும் போது ஏதோ ஒரு வார்ம் ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அவங்க அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வாமா என்னோட வீட்டுக்கு வந்திருக்கால வெல்கம் பண்ணுவாங்க. நீ வந்து ரொம்ப சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒர்க்கர்ஸ் பார்த்தா பார்ப்பாங்க. அவங்க அப்படி கையை வச்சு தடவி கொடுப்பாங்களா, அதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்புறம் நைட் வந்து டின்னர்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அப்போ வந்துட்டு சாப்பிட வருவா. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து கேட்பாங்க என்னம்மா நீ வந்துட்டு படிச்சுட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாளா, நர்சிங் பண்ணியிருப்பா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்பாங்க. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு இவ எதுக்கு சர்வெண்ட் வேலை பார்க்குறா. ஸோ ரொம்ப ஆச்சரியமா வந்து கேட்பாங்க. அப்போ அப்போ வந்துட்டு அம்மா என்னம்மா சாப்பிடும் போது சும்மா நைன்னு பேசிட்டு
பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் சரிம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவாங்க. இவ என்ன பண்ணுவான்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அது பிராணோ என்னன்னு தெரியல. அது வந்து சரியா வந்துட்டு ரொம்ப வெந்துருச்சு, லப்பர் மாரி ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா. சரிம்மா இது சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு டிஷ் வைப்பாங்க. இல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்துட்டு இது பிரெட் ஆம்லெட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போவாளா. சாண்ட்விச் மாரி எதாச்சும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போவா. அப்ப இவன போம்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்துட்டு போன்னு எதிர்பார்ப்பா. நீ என்ன மாரி மேடு? நீ எனக்கு வந்து பர்சனல் மேல தானே நீ வந்த. உன்ன வந்து மிஸ் ஆன்ட்டி அதுக்கு தானே அழைச்சிட்டு வந்தாங்க. நீ என்ன சுறுசுறுப்பா எப்படி வராம இங்க வந்து நின்னுட்டு இருக்க? பாருங்க நானி, பேசாம நீங்களே என் பின்னாடி வாங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு வேலை பாக்குது. சுத்தமா பிடிக்கல. நீங்களே என் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு ரூமுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் ரூமுக்கு போனே இவ வந்து ஒரு ஜானின்னு ஒரு பையனை வந்து லவ் பண்றா போல. அவரு கால் பண்ணி, ஓ நீங்க தாய்லாந்து வரீங்களா? உண்மையிலே நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஏறிட்டீங்களா? அப்போ நீங்க ரீச் ஆயிடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து கேட்பா. சரி சரி அப்ப நான் உங்களை பிக்கப் பண்றேன்னு சொல்லுவாளா. அப்ப நம்ம இவ ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு சாண்ட்விச் எடுத்து வந்து தண்ணி வந்து வைப்பான். உடனே போயிட்டு நீ போய் ஃப்ரூட்ஸ் கொண்டு வா அப்படிங்குவாங்க. திருப்பி போய் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தா நீ போய் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வா அப்படிங்குவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒன்னொன்னா போய் எடுத்து வந்துட்டு இருப்பா. அது இல்லாம நெல் கட்டர் போய் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ரீட் பண்றதுக்கு புக்ஸ் கொண்டு வா அப்படிங்குவாங்களா. ஒன்று ஒன்றா எடுத்து வந்து அவளுக்கு ரொம்ப டயர்டாயிடும். அப்படி என்ன பண்ணுவான்னா ரூம் வாசல்லே வந்துட்டு உட்காருவா. ஏதாச்சும் ஹெல்ப்னா கேட்குறோம். ரூமோட வாசல்லே உட்காருன்னு சொல்லிடுவாங்களா. அங்கேயே உட்காந்துட்டு என்னால் முடியலம்மா ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் மில்லனில் வந்துட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி டிசைன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பா. ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து நான் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. உடனே கேட்பாங்க, என்ன இந்த காலத்து பசங்களுக்குலாம் இது என்ன பிடிக்குதா? இந்த மாதிரி நான் அப்போ செய்ய சொன்னா அம்மா இதெல்லாம் சும்மா போரான ஜாபுமான்னு சொல்லிட்டு அவள் பண்ண மாட்டா. உனக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும்போது ஜிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம்னா அதை வந்துட்டு பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்ல நல்லா பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இதுக்கு அப்போ வருவா. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நானே வந்துட்டு ஏம்மா இங்கே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வர வர இந்த பொண்ணுகிட்ட வந்து அம்மா க்ளோஸா இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாளா. ஃப்ரூட் ஸ்மூத்தி. அவங்க ஃபர்ஸ்ட் காலையே வாங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு மெயின் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் கரெக்டாக பண்ணனால நீ கரெக்டாக பண்ணிட்டமா அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா நான் கரெக்டாக பண்ணிட்டேனான்னு ஹீரோயின் வந்துட்டு பேசிட்டு இருப்பாளா. இவ என்ன பண்ணுவா டக்குன்னு இந்த ட்ரே வந்து தட்டி விடுவா அந்த பொண்ணு. என்ன அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அம்மா நான் உங்ககிட்ட ஸ்மூத்தி கேட்டேன், நீங்க என்னன்னா அந்த சர்வன்ட் கிட்ட வந்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க போது அப்போ சும்மா இரு. அவங்கள வந்துட்டு இந்த சர்வன்ட் சொல்றதெல்லாம் வந்துட்டு கூப்பிடுறத எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ், நம்ம வீட்டில் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. நம்ம எப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோமோ அவங்க இங்க வந்து ஒர்க் பண்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத்திக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லை. அப்புறம் வந்துட்டு எங்க மேடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. இந்த ஜாமான் கழுவுறதுக்குலாம் மேடை வந்து கூப்பிடுவாங்களா. உடனே இவளுக்கு வந்துட்டு கோவம் வரும். அப்ப இவ யாரு, இவளும் வந்து ஒர்க் பண்றவ தானே, என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அம்மா கூட உட்காந்து எங்க அம்மா கூட கதை பேசிட்டு இருக்கியா? நான் கேள்விப்பட்டேன் உனக்கு மதர் இல்லைன்னு, நீ வந்துட்டு ஆஃப்டர்நூன்ல வாழ்ந்தண்டு எங்க அம்மா வந்து எங்கிட்ட பிரிக்க பாக்குறியா? உனக்கு வந்து ஜலசா இருக்கா நானும் எங்க அம்மா க்ளோஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டிட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வாட்டர் மில்லன்ல பண்ணியிருப்பாங்களா அதை வந்து கத்தி வச்சு நல்லா குத்த ஆரம்பிச்சிருவா. இவங்களுக்கு என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதுன்னு இருக்கும். அம்மா சாரிம்மா இப்போ எனக்கு ஸ்மூத்தி வேணாம், எனக்கு வந்து மைண்ட் மாறிடுச்சு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுது. அப்போ ஹீரோயின் வந்து பாக்குறா என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுல வந்து நைட் வந்து அவங்க அப்பா வந்து பேசியிருப்பார்ல, சாரிப்பா நம்ம லைஃப் வந்து இதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உனக்கு நல்ல அப்பாவா இருக்கேன், நம்ம ரெண்டு பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இதை கேட்டோடனே இவனுக்கு ஹாப்பி ஆயிடும். அவங்க அப்பாவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவான். இந்த மாதிரி நைட் நான் தூங்கவே இல்லை, நான் முடிச்சுட்டு தப்பா இருந்தேன், ஓகேப்பா நம்ம வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். அவன் வாய்ஸ் மெசேஜ் இதை பண்ணியிருப்பான். பட் அவருக்கு வந்துட்டு கம்பெனியில் வந்து ஒரு மீட்டிங் இருக்கனால அவர் அந்த ஃபோனை வந்து பார்த்துருக்க மாட்டாரு, மீட்டிங் போயிருப்பாரு. இவர் என்ன பண்ண சிட்டோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் வந்து மீட்டிங் நடக்குமா. அப்போ வந்துட்டு அந்த மிஸ்ஸா வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. மிஸ்ஸா வந்து லாயராக இருக்காங்க போல. அவங்க வந்துட்டு இது மாதிரி பர்சனல் லாயராக இருக்க போகிறாங்க இந்த கம்பெனிக்கு. பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு. இங்கே சிட்டு ஒரு கம்பெனி, ரெண்டு பேருமே ஒரு கொலாபரேஷன் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சரில் இந்த கம்பெனி நிறைய ஷேர் வந்து அதிகமாக்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு டீல் இருக்குது. என்ன டீல்னா அப்புவையும் இவங்களோட பையன் இருக்கார்ல நம்ம ஹீரோவையும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிட்டுக்கு வந்து பிடிக்கல. இல்லை விருப்பம் இல்லாமல் எப்படி பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. இல்லைம்மா இந்த நார்ம்ஸ் படி இவங்களோட பெரியவங்கலாம் வந்து அதான் எழுதி வச்சிருக்காங்க, வில் இருக்குல்ல அதில் வந்து அதான் எழுதி வச்சிருக்காங்க. ரெண்டு கம்பெனியும் வந்துட்டு ரன் பண்ணும் அப்படின்னா இவங்க ரெண்டு கம்பெனியில் இருக்க முக்கியமான ஒரு ஆளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வந்துட்டு அப்பயும் ஹீரோவையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சிட்டு வந்துட்டு நம்ம பொண்ண ஒரு டேட் பண்ணாம எப்படி வந்து கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் அதே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ ஹீரோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஹீரோட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு அப்போ கல்யாணம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் ஹீரோ வந்துட்டு அப்போலாம் பார்த்ததே கிடையாது. யார் அந்த அப்போ அப்படிங்கும்போது இந்த மாதிரி கம்பெனி பார்ட்னர் சிட்டு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா வந்துட்டு அப்ராட்ல தான் இருந்திருப்பான். அவனுக்கு இந்த கம்பெனி இந்த பார்ட்னர்ஸ் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. உடனே அப்பா என்னப்பா இப்பயும் வந்து நீங்க கம்பெனிக்காக தான் பேசுறீங்களாப்பா? நான் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்? ஒரு பொண்ணை லவ் பண்ணாம டேட் பண்ணாம நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? அவ எப்படி இருப்பா என்ன ஏதுன்னே தெரியாது. உங்க கம்பெனி லாபத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பலாருன்னு அரைச்சிருவாங்க. நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படிங்கும்போது திருப்பி வந்து பழைய மாதிரி அவனுக்கு கோவம் வந்துடும். ஹேட் யூப்பான்னு கத்திட்டு போயிடுவான். அதே மாதிரி இங்க அப்போ வந்துட்டு என்னால முடியாது நானே என்னால வந்துட்டு அவனா கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்துட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இங்க பாருடி நீ கொஞ்சம் டேட் மட்டும் போ, பழகி பாரு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது இவ டேட் கூட போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா. நாளைக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ஹோட்டல்ல. ஸோ நீங்க ரெசார்ட் போகணும், நீங்க ஒரு டேட் வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இவனே வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இந்த பாரு நீ வயிற்று வலிக்குதுனாலும் சரி பல்லு வலிக்குதுனாலும் சரி நீ நாளைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து போய் தான் ஆகணும் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலியா வந்து ரெடி ஆகி வந்துருப்பாங்க. மீசாவும் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பு வரலையா கேட்கும்போது அப்பு ஆன் தி வே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பு என்னன்னா கால் பண்ணி அப்பு கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா. ஹீரோயின் வந்துட்டு கிளம்பிட்டாங்க மேடம்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போகாம ஏர்போர்ட்டுக்கு ஜானிங்கிறவன் வந்துட்டு அழைக்கிறதுக்கு போயிடுவான். அவனே ஹீரோயின் கேட்பா எங்க போறீங்க, உங்களை இந்த ஹோட்டலுக்கு தானே வர சொன்னாங்க, நீங்க போயிட்டு வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. உடனே வந்துட்டு இந்த நானே இருக்காங்க அவங்க வந்துட்டு உனக்கு இங்க என்ன வேலை, நீ வந்து சர்வெண்ட்டா தானே வேலை பார்க்குற, அந்த வேலையை மட்டும் பாரு, இதுலலாம் வந்துட்டு தலையிடவில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இவங்க வேற இடத்துக்கு தானே போறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அதை வந்துட்டு சொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புவா. இவன் என்ன பண்ணுவானா ஏர்போர்ட்டுக்கு போயிடுவா. போயிட்டு ஜானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இன்ட்ரோ பண்றாங்க. அவளை போய் ஹக் பண்ணிட்டு உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஜானின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவா. அவனை வந்து ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு டார்லிங் உனக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு ஃபீல் பண்ணுவான். சரி வா நம்ம போகலாம், இதுக்கப்புறம் நீ என் கூட அடிக்கடி வரணும்னு டேட் பண்ண வரணும் லவ் பண்ண வந்து நம்ம தாய்லாந்து ஃபுல்லாக சுற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நானே எப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னடா இது உங்கள் பொண்ணு வரலையேன்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கே பையன் வரல இங்கே பொண்ணு வரல. அப்போ வந்து கேட்பாங்க இந்த மாதிரி என்ன உங்கள் பொண்ணு வரலையான்னு. இல்லை அப்போ அந்த வேலை வந்துட்டு இருக்கா அப்படின்னு சிட்டு வந்து சொல்லுவாங்க. நிசாக்கு வந்து ஒரு டவுட்டாக உண்மையிலே அப்போ வந்து அந்த வேலை தானே வந்துட்டு இருக்காங்களாங்கும் போது நான் கால் பண்ணேன் அவன் வந்துட்டு இருக்காதான்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது சரி சரி வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வரல. ஸோ ஹீரோவோட அப்பா வந்து ரொம்ப பதட்டமாக இருப்பார். கூட ஒருத்தர் இருக்காரு அது வந்து ஹீரோட சித்தப்பா இவரோட தம்பி போல. இங்க நம்ம பையன் வரானா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வரான் வருவான் எப்படி வராம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா சொல்லுவாரு. இவன் பாத்தீங்கன்னா இவன் வராம வந்துட்டு ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்து இருப்பான். ஃப்ரெண்டு கூட வந்து ரெஸ்டாரண்ட்ல இருப்பான். ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன்டா நான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன், இந்த அப்புங்கிற பொண்ணோட நம்பரை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து கொடுக்கும்போது ஹீரோ வந்துட்டு இவளுக்கு கால் பண்ணி இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசி விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைப்பான். சரி சொல்லிட்டு அந்த நம்பரை வாங்குவான். இங்க பாத்தீங்கன்னா அப்பு வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லுவான். இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கோவம் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்போ அங்க என்ன லவ் பண்ணிட்டு இங்க வந்து கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கோவப்படுவானா. இல்ல நான் தான் உன்ட்ட உண்மையை சொல்றேன், எனக்கு அந்த பையனை நான் முன்ன பின்ன பார்த்து கிடையாது, நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு அப்போ வந்து சொல்லிட்டு இருப்பாளா. அவன் பார்த்தீங்கன்னா கையில கண்ணெலாம் வச்சிருப்பான் போல. அவன் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான், எனக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், யார் அவனை நான் சுட்டுடுறேன் அப்போ சிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவானா அப்போ நம்பர் வாங்கியிருப்பான கால் பண்ணுவான். கால் பண்ணா இன்னொரு பையன் உங்களை கூட கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேச வருவானே. அதுக்குள்ள அப்போ என்ன பண்ணுவானா இங்கே பாரு எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது, உன்னை பார்க்கறதுக்கும் இஷ்டமே கிடையாது, என்னை வந்துட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாலாம். அதுக்குள்ள இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா கால் பண்ணி டேய் யார்டா நீ, உனக்கு என்ன அவ்வளோ இதா என்னோட ஆளை வந்து கல்யாணம் பண்ண ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆம்பளை இருந்தால் வாடா நேருக்கு நேரு பார்த்துப்போம், உன்னை வந்து சுட்டு பொசுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு பயமுத்துவானா. இதெல்லாம் கேட்டுமே ஹீரோ வேற ஒரு கோவக்காரர் தானே, அவனுக்கு வந்து கடுப்பாயிடும். நீ யார்டான்னு சொல்லிட்டு வாடா நீ எங்க இருக்கன்னு சொல்லி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. கோவத்துல என்ன பண்ணுவானா ஹீரோ அவன் அப்பா இருக்க இடத்துக்கு வந்துட்டு கிளம்புவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டல் பக்கம் தான் வந்துட்டு இருப்பா. திருப்பியும் ஒரு கார்லேயும் தண்ணி அடிக்கும். யாரான்னு பார்த்தா அதே காரு அதே பர்சன். சரி அதே பர்சன் இறங்கி போவான் ஹீரோ. இறங்கி போனமே இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி வந்து கடுப்பா பாப்பா. இங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபேமிலியா இருப்பாங்களே உள்ளார போன அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பார்த்து வச்ச பொண்ணு பாய் ஃப்ரெண்டை வச்சு என்ன வந்துட்டு பிளாக்மெயில் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது உடனே வந்துட்டு சிட்டு வந்துட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அப்பா சொல்லுவாங்க இதான் வந்துட்டு அப்போட அம்மா சிட்டு. அப்படியா, அப்ப நீங்க ரொம்ப தான் நல்லா உங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க, உங்க பொண்ணு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட வந்துட்டு பிளாக்மெயில் பண்றா,
கூட பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க போது அப்பா வந்துட்டு என்னடா பேசுற ஒழுங்கா பேசுன்னு சொல்லிட்டு வாய் மூட்டான்னு சொல்லுவாங்களே. நான் எதுக்கு போய் சொல்லணும், அவள் என் கால் பண்ணியிருக்கா, அவள் இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கா, அவள் வந்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. ஹீரோயின் வந்தோடனே வந்து கேட்பாங்க அப்போ எங்கேண்டு. இல்லை அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க, யாரையும் பிக்கப் பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்துக்கோங்க அவங்க பாய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண தான் போயிருக்கா, இந்த மாதிரி ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்க பொண்ணை வந்து என் கூட கல்யாணம் பண்ண வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வெளியே வந்துருவான். அப்போ பின்னாடி மீசா வந்துட்டு இங்கே பார்ப்பா பெரியவங்ககிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, வா நிதானமாக பேசிக்கலாம், உட்காந்து நிதானமாக பேசிக்கலாங்கும் போது மிஸ்ஸாவை ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல, இதை ஸ்பான்சர் பண்ணுறவங்கள, ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணால் அந்த வேலையை மட்டும் பாருங்க, இந்த ஃபேமிலிக்குள்ளெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸா வந்துட்டு உதாசப்படுத்திட்டு போவைப்பான். அவங்க வந்துட்டு பிரிப்பாங்களா, டக்குன்னு தட்டி விட்டுரும் போது கீழே வந்து மிஸ்ஸா விழுந்துருவாங்க. இதை பார்த்துமே ஹீரோனுக்கு வந்து கோவம் வரும். ஹீரோனை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸா அவங்களோட ட்ரூ அம்மா இல்லை, பாசக்கார அம்மா தானே இவளை பொறுத்த வரைக்கும், சரி என்ன தெரியுமா தானே எங்கள் அம்மாவை தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லான்னு ஒரு ரைன்னு வந்துட்டு ஹீரோ கண்ணத்துல ஒன்று வச்சிருவா. ஹீரோக்கா செம காண்டாயிடும். என்ன இதோட நீ என்ன 2 வாட்டி ஸ்லாப் பண்ணியிருக்க, ஹீரோ ஆல்ரெடி தெரியும்ல 2 வாட்டி நான் அரைஞ்சிருக்கேன், இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் அரைஞ்சது கிடையாது, நீ மட்டும் தான் அரைஞ்சிருக்கேன், நான் இதை மறக்க மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் உன்னை திருப்பி கொடுப்பேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் இப்படிதான் நடந்துப்பேன், எதுக்கு நீங்களா வந்து தானா வந்து என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு போவானா. ஹீரோயின் வந்துட்டு நீங்களா ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸா வளைச்சிட்டு அப்படியே போயிடுவா. இவனே இவ்வளவு ஓவரா பேசுவான்னு ஹீரோயின் மேலேயுமே சரியான காண்டா இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு எக்ஸ்பிளைன் இவனுமே ஹோட்டலில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு இந்த பாரு ஃபஸ்ட்டு உன் கோவத்தை குறை வந்து பேசிக்கலாம் அப்படிங்கும்போது என்னவா பேசணும், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்க பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்போ எந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிசினஸ்க்காக நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னப்பா உங்களோட கேரக்டர்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிப்பேன். டே வாடா மகனே வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா அவங்க அப்பா மேல கோவத்துல வந்து ரொம்ப காரை வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு இருப்பான். டே பொறுமையா போட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவன் ஆல்ரெடி ரேசர் தானே, ஸோ என்ன பண்ணுவானா அவங்க அப்பாட சண்டை போட்டே திட்டிக்கிட்டே வந்து போவான். அப்படியே டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆனாலுமே இவனுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ லைட்டு மட்டும் தான் அப்படி எரியற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ஆயிடும். 1 டே அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஏஞ்சி பார்ப்பான். ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு கண்ணே தெரியாது. என்னாச்சு என்னாச்சுங்கும்போது கூட வந்து சித்தப்பா தான் இருப்பாரு. என்னாச்சு சித்தப்பான்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்பா எங்க அப்பாங்கும்போது சரி கொஞ்சம் அமைதியா இருக்கா, காமா இருக்கு, காமா இரு, அப்புறம் பேசிக்கலாம், நீ ஸ்ட்ரெஸ் எடுக்கும் போது இல்லை அப்பா எங்க அப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். பின்னாடி வந்து கூட வந்து ஜித்து எல்லாமே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனை பார்த்தா அவங்க அப்பா வந்து ஆக்சிடென்ட்லேயே இறந்துருப்பாரு போல. இவனுக்கு வந்துட்டு கண்ணில் வந்து கிளாஸ் வந்து கொத்தி இருக்கும், அதனால இவனுக்கு கண் வந்துட்டு பார்வை போயிருக்கும். உடனே வந்துட்டு நீங்க யாருங்கும் போது ஜிட்டுங்கும் போது எல்லாம் உங்களால தான், நீங்க எங்க ஃபேமிலிக்குள்ள வந்தா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. அவ என்ன பண்ணுவானா இல்லை நான் இன்னைக்கு ஜானை பார்க்க போகணும், பேசாம இந்த வேலைக்காரி கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா இதை வந்துட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு எடுத்துட்டு போக சொல்லிடுவா. பொக்கே போயிட்டு வைன்னு சொல்லிட்டு அவளுக்கான நம்ம போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்பா இறந்து போன விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சுமே ஹீரோ வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். ஜிட்டு எல்லாருமே எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் வந்துட்டு அப்பா வேணும் அப்பா வேணும்னு சின்ன பிள்ளை மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி கண்ணு பார்வை திருப்பி வந்துடுமாண்டு. இல்லைங்க அது வந்து வர வாய்ப்பு இல்லை, டோனர் யாராச்சும் வந்தா கிடைச்சா தான் உண்டு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியணும் அப்படின்னு சித்தப்பா சொல்லுவாரா. டோனர் கிடைக்க எப்படினாலும் ஒரு 6 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப வந்து டென்ஷனாக இருப்பானா. நம்ம ஹீரோயின் தான் பார்க்க போயிருப்பா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல ரொம்ப இதை நல்லபடியாக வந்து பேசுவாங்க. இங்கே பாருங்க நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அழுன்னு நினச்சா மனசை விட்டு வாயை விட்டு அழுதுருங்க, நீ கோவத்தை வந்துட்டு நீ ஹோல்ட் பண்ணாதீங்க, அது இன்னுமே உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது யார் நீ யார் என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். நான் யாராக இருந்தால் என்ன, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாகவே நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து எதனா மனசை விட்டு அழுதுருங்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கிங்காக தானே இருக்கும். யாராச்சும் ஒருத்தங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக பேசினா போதும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவானா அது யாரும் இல்லை நர்ஸாக கூட நினச்சிருப்பான். டக்குன்னு ஹக் பண்ணிட்டு அழுது இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு வெளியே வருவா. வந்து ஆரம்பிச்சுட்டு கேட்பாங்க இந்த மாதிரி அப்பு என்ன அப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி ஹீரோ என்ன பண்ணுறாங்க போது ஹீரோ அவர் வந்து தூங்கிட்டாரு போது ஓகேம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகலாங்கும் போது கரெக்டாக அப்போது கேட்பாங்க இந்த பேர் உங்களுக்கு ஓகே தானே போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினை, நீங்கள் மேலும் சொல்லாதீங்க, இவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு பார்த்து சிரிப்பாங்க. இதை கேட்டுடுமே மிஸ்ஸாக்கு வந்து லைட்டாக கோவம் வரும். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.